நிஃப்டி கிட்டத்தட்ட அதனுடைய உச்சத்திலிருந்து 600 புள்ளிகள் சரிஞ்ச நிஃப்டி, லாஸ்ட் வீக் உடைய எண்டுல 26,000ங்கிற மேஜர் ரெசிஸ்டன்ஸ்க்கு எபோவ்ல குளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் மார்க்கெட்ட நகர்த்தக்கூடிய முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவுடைய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா. நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு அடுத்து இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல். வீக் வந்து நடந்த இந்த பேச்சுவார்த்தையில, அதாவது யுஎஸ் நெகோசியேஷன் டீம் வந்து இந்தியா கூட பேச்சுவார்த்தையில, இந்தியா வந்து சம் அக்ரி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் தி செக்டார், எனர்ஜி செக்டார்ல, டிஃபென்ஸ் செக்டார்ல யுஎஸ்ட்ட இருந்து சம் ப்ராடக்ட் வந்து நாங்க ரெகுலரா பை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி இந்தியா வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து பாசிட்டிவா குளோஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து பாசிட்டிவா குளோஸ் ஆச்சு அப்படின்னா, இப்ப கரண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த 50% டாரிஃப் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து முக்கியமா இந்தியாவுடைய ஐஎன்ஆர் வீழ்ச்சி வந்து ரெக்கார்ட் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது முக்கியமா வந்து கோல்ட், சில்வருடைய பிரைஸ்ல இன்னுமே சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் குடுக்குது. அதாவது டாலர்ல வந்து ஒரு 10% ரைஸ் ஆச்சுன்னா, இந்தியன் மார்க்கெட்ல அது 15% வரைக்கும் ரைஸ் ஆகுது. ஏன்னா ருப்பியுடைய டிப்ரிசியேஷன். நம்ம வந்து டாலர் குடுத்து தான் வாங்குறோம். ஸோ டாலர்ல ஆல்ரெடி ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபி டிப்ரிசியேஷன் ஆகும்போது இன்னுமே அதிக விலைக்கு வந்து கோல்ட், சில்வர் வந்து நம்ம குடுத்து வாங்குறோம். காப்பரும் ரெக்கார்ட் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரைட் நவ் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் வந்து டவுன்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்ட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸும் செக் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் வி சி. நிஃப்டிய டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணும்போது, லாஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்த்தோம்? நிஃப்டி 2 லெவல் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன பொறுத்தளவுக்கு, அந்த கேண்டிலுடைய லோ டூ லோ கனெக்ட் பண்ணும்போது ஒரு லெவல் வரும். அதனுடைய க்ளோஸ் டூ க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது ஒரு லெவல் வரும். இப்ப க்ளோஸ் டூ க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது, இப்ப இருக்கக்கூடிய லெவலே சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது. இந்த லெவல்ல இருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இன் கேஸ் மார்க்கெட் டவுன் ஆனா கூட, இந்த லோ டூ லோ கனெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்து கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அதாவது 25,550ங்கிறது இந்த லோ டூ லோ கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இந்த க்ளோஸ் டூ க்ளோஸ் ஃபர்ஸ்ட் லெவல்லயே ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்படி ரிவர்சல் ஆகும்போது எங்க வந்து நிக்கும்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இந்த க்ளோஸ் டூ க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது ரைட் நோ இப்ப இருக்கிறதே ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணும்போது இப்ப இருக்கிறது அதாவது 25,750 760 சப்போர்ட் தான். இது மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா எப்படி ரைஸ் ஆகும்? டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்ப இந்த ஃபால் வந்து எப்படி ஃபால் ஆயிருக்கு? கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல வந்து நிக்குதா? இந்த பாயிண்ட்ல வந்து நிக்குதா? இப்ப இதே வந்து பாருங்க 2 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இங்க இங்க சைட்வேஸ் மார்க்கெட்ல கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் டூ க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸுடைய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதே நேரம் இங்க டாப் டூ டாப் வந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் மார்க்கெட் நிக்குது. அப்போ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகும்போது இன்னுமே ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஹியர் ஆஃப்டர் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு 26,075 26,080க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர் கேண்டில், ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா ரைஸ் ஆகும். ஸோ இதையும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். நிஃப்டி ஹியர் ஆஃப்டர் பை சைடு அப்படின்னா, ஸ்ட்ராங் பை சைடு அப்படின்னா 26,100க்கு மேல ரைஸ் ஆகும்போது மட்டும் தான். ஓகே, ரைட் நவ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகும்போது அகைன் இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் ஒர்க் ஆகும். பாட்டம் சப்போர்ட்ங்கிறது இந்த லெவல் வந்து அதாவது 25,850க்கும் 26,100க்கும் இன் பிட்வீன்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா சைடுவேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இங்க பாருங்க. அதாவது ஃபால் ஆகி அகைன் ரைஸ் ஆகுது. ஃபால் ஆகி ரைஸ் ஆகும். ஃபைனலா இது பிரேக் அவுட் ஆகும்போது அகைன் ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபைன். இதே போல பேங்க் நிஃப்டிய நம்ம செக் பண்ணும்போதும் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி கிளியரா நமக்கு H4ல வைக்கும்போது இதனுடைய சப்போர்ட் பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் 58,960ங்கிறது
இந்த 4 ஹவர் சார்ட்ல கிளியர் சப்போர்ட் இருக்கு. அதே நேரம் டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணும்போது கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிக்குதா? சி இந்த இடத்துல வந்து நிக்குது பாருங்க. கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிக்குதா? அப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் ஹியர் ஆஃப்டர் 59,420க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர் கேண்டில், ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா ரைஸ் ஆகும். ஸோ நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. இதுவரைக்கும் ஃபால் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. பேங்க் நிஃப்டியும் கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாரி தான் ட்ரேட் ஆகும். இந்த டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கிளியரா ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது இதனுடைய இம்மீடியேட் சப்போர்ட் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 84,830ங்கிறது இனிஷியல் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்தரா 84,440ங்கிறது சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இங்க டாப் டூ டாப் வருது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் அதாவது 85,400க்கு மேல ஒரு ஹவர்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் ஒரு நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுல செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மெட்டல்ஸ் அண்ட் ரியாலிட்டி வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுல லாஸ்ட் வீக்லன்னு எடுத்துக்கினம் போதும் கூட, மெட்டல்ஸ், ஐடி, ஆட்டோமொபைல், பினான்சியல், பிரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமா மெட்டல் செக்டார் வந்து தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ருப்பியுடைய வீழ்ச்சி, இன்டர்நேஷனல் லெவல்ல டாலருடைய ஸ்ட்ரென்த் மெட்டல்ஸ் செக்டாருக்கு வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு 5250ங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட். இத பிரேக் பண்ணி டவுன் சைட்ல ட்ரேட் ஆகுற வரைக்குமே இது வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் எந்த ஒரு ஃப்ளோவா இருக்கட்டும், அப் அண்ட் டவுன் ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ 5250ங்கிறது மேஜர் இந்த ரெசிஸ்டன்ஸ் இத ஒட்டி தான் என்டையர் ட்ரேட் நடக்குது பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து செல்லிங் பிரஷர் இந்த இடத்துல ஏன் கீழ ஃபால் ஆகணும்? இங்கே ஃபால் ஆகணும். அப்போ செல்லர் வந்து வெயிட் பண்றாங்க. அகெயின் நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட் அப் சைட்ல ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா அப் சைடு வந்து ரைஸ் ஆகும். ஃபைன். இதுக்கு அடுத்து கோல்டு வந்து ஒரு புதிய உச்சத்த டச் பண்ணியிருக்குது மார்க்கெட்டு. இது ஹியர் ஆஃப்டர் 126ங்கிறது மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். 126லேருந்து 127 வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை அடையறதுக்கு தான் கோல்டு வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு. லைக் வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகி, மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாரி ட்ரேட் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கோல்ட பொறுத்தளவுக்கு மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் அப்டேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.